ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே என் அன்பான வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்புகிற பர்சன் அவரே உங்களை தேடி வர வைக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 21 days ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஷாப், ஜாப், மணி, ப்ரெக்னன்சின்னு சொல்லிட்டு எல்லா கோலுக்குமே தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்குது. அது கூடவே விசுவலைசேஷன், ஃபோட்டோ ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடான சப்ளிமினல் மியூசிக்கும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ஜூலை 1 வந்து நம்ம மறுபடியும் மிராக்கிள் ஒர்க் ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோம், அதாவது என்னென்னா அது ஜூம் மீட்டிங் இல்லைன்னா கூகுள் மீட்டிங்காக தான் இருக்க போகுது. ஸோ நம்ம எல்லாரும் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறோம். அதுவும் அதிகாலை நேரத்தில் நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை சீக்கிரமாக அடைய வைக்கிறதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒர்க் ஷாப்பாக அது இருக்க போகுது. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் தனக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணும்போது ஒரு முக்கியமான மிஸ்டேக் பண்ணுறாங்க. அதை தான் நான் இந்த விஷயத்தில் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது நமக்கான பர்சனை நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பர்சன் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு நம்ம யூனிவர்ஸ்க்கு எனர்ஜி அனுப்புகிறோம். அந்த பர்சன் கூட வாழ்கிற மாதிரி உணர்வுகளை அனுப்புகிறோம். அதில் எல்லாரும் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, அந்த பர்சன் மட்டும்தான் ஸ்பெஷல், எனக்கு யார் இருந்தாலும் அந்த பர்சன் இல்லை அப்படின்னா மனசு வலிக்குது அப்படிங்கிற ஒரு தப்பான உணர்வை எல்லாருமே கொடுக்குறாங்க யூனிவர்ஸ்க்கு. அதாவது யூனிவர்ஸ்க்கு நம்ம நன்றி உணர்வுங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா தான் நம்ம கேட்குற விஷயத்தை யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்கும். இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க, நல்ல விஷயம். ஆனால் அதுக்காக மற்றவங்க எல்லாருடைய அன்பையும் நீங்கள் கண்டுக்காமல் அதுக்கு நன்றி உணர்வோடு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனை அட்ராக்ட் பண்ணுறதுல நமக்கு டிலே ஆகும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்க கொடுக்குற அன்பை உன்னால் உணரவே முடியல, ஆனால் உங்கள் பர்சன் உங்ககிட்ட இல்லைன்னு உங்களுக்கு வலிக்குது அப்படின்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா லோ எனர்ஜியாக தான் யூனிவர்ஸ்க்கு போகும். எப்போ நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற அன்புக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கிறீங்களோ அப்போ தான் அந்த எனர்ஜி, நன்றி உணர்வுங்கிற எனர்ஜி யூனிவர்ஸ்க்கு போய் உங்களுக்கான பர்சனை உங்ககிட்ட சீக்கிரமாக கொண்டு வந்து கொடுக்கும். எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒரே எனர்ஜி தான், நம்ம எல்லாருமே யூனிவர்ஸோட ஒரு பகுதி தான். அப்போது நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே நேசிக்க ட்ரை பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம், எல்லாரையுமே நேசிக்க முடியாது அப்படின்னாலும் பரவாயில்ல, பட் ட்ரை பண்ணணும். அதாவது நம்ம எல்லாருமே ஒரே எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம லவ்வுங்கிற எனர்ஜியை உலகம் முழுக்க கொடுக்கணும். நீங்கள் பார்க்குற அத்தனை பேத்துக்கும் மனசுக்குள்ளே லவ் யூ சொல்லுங்கள், அத்தனை பேத்தையுமே நேசிக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகுது, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனும் ஒன் ஆஃப் த எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வந்துடுது. இங்கே நம்ம மைண்டுக்கு என்ன கொடுத்துட்றோம் அப்படின்னா, அந்த பர்சன் இருந்தால் தான் நான் ஹாப்பியாக இருப்பேன், அவங்க தான் எனக்கானவங்க, அவங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி நம்மளை மதிக்காமையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட அன்பை மதிக்காமையும் அந்த பர்சன் அவங்கள மட்டுமே நம்ம ஸ்பெஷல்னு நினைக்கிறதுனால தான் நம்ம மைண்டு நமக்கு நெகட்டிவ் எனர்ஜியவே கொடுத்துட்ருக்கு, அதில் சேலஞ்சஸையே கொடுத்துட்ருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட அன்புக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க. அது யாரோட அன்பாக வேணாலும் இருக்கட்டும், அம்மா அப்பாவோட அன்பாக இருக்கலாம், கூட பிறந்தவங்களோட அன்பாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட அன்பாக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸோட அன்பாக இருக்கலாம். யாரோட அன்பாக இருந்தாலும் சரி, உங்களை அன்பாக பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க. அப்படி யாருமே இல்லையா, உங்களுக்கு நீங்களே அன்பாக இருந்துட்டு அதுக்கு நீங்கள் நன்றி உணர்வோடு இருங்க. ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே அன்புங்கிற மலையில் நனைய வைக்கணும். அப்போ தான் அந்த அன்புங்கிற எனர்ஜியை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு அனுப்ப முடியும். பிரபஞ்சத்துக்கு புரியும், ஓகே இவங்க எதிர்பார்க்குறதே அன்பு தான் அப்படின்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் இந்த உலகம் ட்ரீட் பண்ணும். எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அடுத்தவங்க என்ன கஷ்டப்படுத்துறாங்க, அடுத்தவங்க என் அன்பை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கான அன்பையே நீங்க கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அடுத்தவங்க கிட்ட இருந்து எப்படி உங்களுக்கு அன்பு கிடைக்கும்? உங்களை நீங்களே மதிக்கல, உங்களை நீங்களே ரசிக்கலைன்னா மற்றவங்க எப்படி ரசிப்பாங்க? நீங்க என்ன உங்க ஆழ்மனதுக்கு கொடுக்குறீங்களோ அதை தான் உங்கள் ஆழ்மனம் வெளி உலகத்தில் கொடுக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் நன்றி உணர்வோடு இருந்தால் தான் உங்களுக்கான பர்சனை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் என்ன அப்படின்னா, வேணான்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் அந்த பர்சன் தேடி வருவாங்க. ஏன் அப்படின்னா, அப்போ தான் அவங்களோட செல்ஃபியை அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதை தான் நான் ஃபஸ்ட்டில் இருந்தே பண்ண சொல்கிறேன். அந்த பர்சன் எப்போ வர்றாங்களோ வரட்டும், உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சன் கண்டிப்பாக வரதான் போகிறாங்க. அதை நீங்கள் ஃப்ரீயாக விட்டுட்டு உங்களை நீங்கள் உயர்த்த ஆரம்பிங்க. உங்களை ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸில் நீங்கள் வச்சுக்கோங்க. நம்ம உயரத்தில் தான் இருக்கிறோம், நம்ம கிடைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும்போது தான் உங்களோட எனர்ஜி ஹை லெவலில் இருக்கும். அப்போ நீங்கள் அவங்கள ஈஸியாக அடைய முடியும். நீங்கள் ஹை லெவலில் இருந்தாலே கண்டிப்பாக உங்களை சுற்றி நிறையா பேர் நல்லவங்க இருப்பாங்க.
கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க. உங்களோட ஹெல்ப் தேவைப்படுறவங்க உங்களை தேடி வருவாங்கல்ல. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறோம். எல்லாரோட உதவியும் எல்லாருக்குமே தேவை. ஏன்னா நம்ம எல்லாருமே பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி தான். ஸோ யாருமே இங்கே வேஸ்ட்டுன்னு கிடையாது, யாருக்குமே தகுதி இல்லைன்னு கிடையாது. எல்லாருமே யூனிவர்ஸோட செல்ல குழந்தைகள் தான். இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எனர்ஜியுமே வந்து பார்த்திங்கன்னா டிவைன் எனர்ஜி தான். ஸோ நம்ம எல்லா எனர்ஜியுமே மதிக்க கற்றுக்கணும், எல்லா மனுஷங்களையும் மதிக்க கற்றுக்கணும். இப்போ உங்களை யாராவது ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு போகிறது வேறு, அவங்கள திருப்பி ஹர்ட் பண்ணுறது வேறு. முடிஞ்ச அளவுக்கு இக்னோர் பண்ணிட்டு போக ட்ரை பண்ணுங்கள், அவங்கள கண்டுக்காமையே விட்டுருங்க. ஏன் அப்படின்னா அவங்களும் உங்களோட எனர்ஜி தான். அவங்கள நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுறீங்களோ அதே விஷயம் உங்களுக்கு திருப்பி வரும். இதை தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு என்ன பண்ணுறோமோ அது திருப்பி நமக்கு வரும்னு சொல்கிறதுக்கு ரீசன் இது தான். ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரே எனர்ஜி, ஒரே ஆற்றலிருந்து தோன்றுனவங்க தான் நம்ம எல்லாருமே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அன்பை தேடுங்க. யார்கிட்ட இருந்தாலும் நம்ம அன்பை தேடலாம். இப்போ பஸ்ஸில் போகிறீங்க, யாராவது உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா, அதுவும் ஒரு வகையான அன்பு தான். ரோட்டில் போகிறீங்க, ஒரு நாய்க்குட்டி உங்ககிட்ட வந்து வருஷம் தான், அதுவும் அன்பு தான். பிரபஞ்சம் இப்படியெல்லாம் தான் உங்களுக்கு அன்பை காட்டுவாங்க. அது காட்டுற அன்பையெல்லாம் நம்ம அக்னாலேஜ் பண்ணி ரொம்ப நன்றி யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்க தான் அதுக்கு புரியும். ஓகே, இதை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க, அப்போ இவங்க யார்கிட்ட இருந்தாலும் அன்பை எதிர்பார்த்தாங்கன்னு சொல்லி நமக்கான பர்சன்ஸை தன்னாலேயே தேடி வைக்கிறதுக்கான வர வைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை பிரபஞ்சம் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. பிரபஞ்சத்துக்கு நம்ம புரிய வைக்கணும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கான்சியஸ் மைண்டோட அவேர்னஸில் இருக்கணும். அந்த கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணுது, அது என்னென்ன விஷயங்களை நம்மளோட ஆழ்மனதுக்கு கொடுக்குதுங்கிற அவேர்னஸில் இருந்தால் தான் நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம திங்க் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து கான்சியஸ் மைண்ட் கொடுக்குற அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ்லேயே இருக்கிறாங்க. அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸை ஸ்டாப் பண்ணுங்கள். இது எனக்கு தேவை கிடையாது, எனக்கு என்ன தேவையோ அதை தான் நான் திங்க் பண்ண போகிறேன், எல்லா பவரும் எனக்குள்ளே இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட பவரை நம்ப ஆரம்பிக்கணும். இங்கே எல்லாமே நம்மளால் முடியும்னு நம்ப ஆரம்பிக்கணும். எல்லா சூழ்நிலைகளையும் என்னால் மாற்ற முடியும்னு நம்ப ஆரம்பிக்கணும். உண்மையாலுமே சொல்கிறேன், எல்லா பவரும் நமக்குள்ளே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை பார்க்குற கண்ணோட்டம் யாருக்குள்ளே இருந்து இருக்குது, நமக்குள்ளே தான் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்லுவேன்னா, படிப்படியாக தான் இங்கே எல்லாமே மாறும். ஒரு மைண்ட் செட்டுங்கிறது ஒரே நாளில் வந்துடாது. படிப்படியாக நீங்கள் முயற்சி பண்ண அங்கே சக்ஸஸ் கிடைக்கும். முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக அது சக்ஸஸ் கொடுக்கும். அதை தான் வந்து திருவள்ளுவரே சொல்லியிருக்கிறார், தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும். நீங்கள் பண்ணுற முயற்சிக்கு என்னைக்காக இருந்தாலும் வெற்றி கிடைச்சே தீரும். அதுக்கான எஃபர்ட்டுக்கு வந்து கரெக்டான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடந்தே தீரும். ஸோ நீங்கள் பண்ணுற வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருங்க. யூனிவர்ஸ் வந்து கரெக்டான டிவைன் டைமிங்கில் உங்களுக்கான சக்ஸஸை கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு நன்றி உணர்வை லவ் அட்ராக்ட் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு கிடைக்கிற எல்லா அன்புக்கும் நன்றி உணர்வோடு இருங்க. அதுக்காக எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுறது கிடையாது. நோ சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம நோ சொல்லணும். ஏன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நிறைய பேர் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது எது நல்லதோ அதுக்கு நன்றி உணர்வோடு இருந்துட்டு விட்டுருங்க. அதுக்காக நீங்கள் போய் அங்கே ப்ரூஃப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எந்த இடத்துலலாம் நோ சொல்லிவிட்டு நம்மளோட எனர்ஜியை பாதுகாத்து வைக்கணுங்கிறதுலையும் நம்ம தெளிவாக இருக்கணும். நம்மளோட எனர்ஜி வந்து கரெக்டாக பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம இருந்தால் தான் மற்றவங்களுக்கு நம்ம அந்த எனர்ஜி கொடுக்க முடியும். கரெக்டாக ஒருத்தவங்க வந்து நெகட்டிவ் எனர்ஜியோடு வராங்க அப்படின்ட்டு ஓகே நான் அவங்கக்கிட்ட பேச போகிறேன், அவங்க கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லி நீங்கள் போய் பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை ஹை லெவல் ஆஃப் எனர்ஜியில் வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வளருங்க. அதை வந்து நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தேவைங்கிறத வெளிப்படையாக சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி கொடுக்குற பர்சன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் கொஞ்ச நாளுக்கு. இப்போது +2 படிக்கிற குழந்தை வந்து படித்தா மட்டும்தான் ஃபஸ்ட் மார்க் எடுக்க முடியும். இல்லை கொஞ்ச நேரம் டிவி பார்க்குறேன்னு உட்காந்து பார்த்தாங்கன்னா அங்கே வர டிஸ்டர்பன்ஸ் வந்து கண்டிப்பாக அவங்க ஃபோக்கஸை தடுமாற வைக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு விஷயம் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஃபோக்கஸை தடுக்கிற விஷயங்களை வந்து நீங்கள் கொஞ்ச நாள் வந்து கண்டுக்கவே கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் அடைய முடியும். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மெத்தட்ஸை நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. அந்த எனர்ஜிலே இருக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பர்சன் உங்களை தேடி வருவாங்க. உங்களுக்கான பர்சன் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. மற்ற மனிதர்களையும் பார்த்து இந்த உலகமே பெருசு, எல்லா மக்களும் ஒரே எனர்ஜி, எல்லாரும் ஒரே எனர்ஜியில் தான் இருக்கும், எல்லாரையுமே நம்ம மதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே நீங்கள் ப்ராடாக பரந்த மனப்பான்மையோடு இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த பரந்த மனப்பான்மை தான் உங்களுக்கான விஷயத்தை உங்களுக்கு அட்ராக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ அப்போ வந்து என்ன ஆகிடும், உங்களுக்கான ஸ்பெசிஃபிக் பர்சனும் ஒரு எனர்ஜி தான், அப்போ நீங்களும் அவங்களும் சேம் எனர்ஜி தாங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுனாலே நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த எண்ணத்தை தான் நான் கொண்டு வர சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிரபஞ்சத்தை பெருசாக பார்க்க ஆரம்பிங்க. நம்மளோட எண்ணங்கள் அளவுக்கு அதை நம்ம சுருக்க வேண்டாம். கண்டிப்பாக அதுக்கு வந்து உலகளாவிய எனர்ஜி இருக்குது, பெரிய எனர்ஜி இருக்குது, அது பெருசாக மிராக்கிள் பண்ணணும்னு நம்ப ஆரம்பிங்க. கண்டிப்பாக யூனிவர்ஸ் மிராக்கிள் பண்ணி உங்களுக்கானதை வந்து சிம்பிளாக கொண்டு வந்து
உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வரதுக்கு தான் நம்ம இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், மெத்தட்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்கிறத புரிஞ்சு அந்த மனப்பக்குவத்தை கொண்டு வரக்கு ட்ரை பண்ணுங்கள். யூனிவர்ஸ் கண்டிப்பாக நிறைய லெசன்ஸ் கற்றுக் கொடுத்து தான் உங்களுக்கான விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஏன்னா தன்னோட குழந்தைக்கு வந்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது யூனிவர்ஸ் அம்மாவோட கடமை, இல்லை யூனிவர்ஸ் அப்பான்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், அவங்களோட கடமை. ஸோ உங்களுக்கு எல்லாமே புரிய வச்சு தான் உங்களுக்கானதை கொண்டு வந்து கையில் கொடுப்பாங்க. ஸோ நடக்கிறது எல்லாமே நன்மைக்குன்னு நம்புங்க. எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குது. அந்த ரீசன் இப்போ புரியலைனாலும் கண்டிப்பாக யூனிவர்ஸ் வந்து நமக்கு புரிய வைப்பாங்க. எல்லாமே நன்மைக்காக தான் நடந்துட்டுருக்கு, எல்லாமே நல்லதாக தான் நடந்துகிட்ருக்கு. யூனிவர்ஸ் எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் பண்ணுறாங்க. நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ யூனிவர்ஸ்.